ஒரு முடிவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி கேம்ஸ் விளையாடணுமா, அதுவும் ஆஃப்லைன்ல விளையாடணுமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸை பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுல எது பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட் கேம்ஸை வந்து நான் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். ரீசெண்டா சப்வே சர்ஃபர்ஸ் சிட்டியை லான்ச் பண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு. கேம் உண்மையாலுமே தரமா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோல என்லெஸ் ரன்னர் கேம்ஸ் அதுல இருக்கிற பெஸ்ட் கேம்ஸ்லாம் வந்து அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா ஹைப் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹைப் ஆப்ஷன் தட்டி விட்டீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல வீடியோ போகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெயில் ரஷ். ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி இந்த கேம்ல இருக்கும். இந்த கேம்ல பாப் மோலர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர், ஒரு ஆர்கிடெக்சரா நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பழைய சுரங்கத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற தங்கம், வைரம், ரத்தினம் அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக ஒரு பழைய சுரங்கத்தை தேடி போறாரு. அந்த இடத்துல சுரங்க வண்டியை யூஸ் பண்ணி அதிவேகமா பயணம் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க. சுரங்க வண்டியில அவர் ஏறிக்கிட்டு வேக வேகமா போறப்ப அந்த கோல்ஸ், டைமண்ட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டே போவாரு. போற வழியில வர அந்த தடைகள், தண்டவாளங்க, ராட்சச சிலந்திகள் அதெல்லாம் தப்பிச்சு எவ்வளவு தூரம் போய் நம்ம அந்த தங்கத்தை வந்து சேகரிக்கிறது தான் ஒரு கேமோட கதையா இருக்கும். இந்த கேமோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள இருக்கும். பாப் மட்டும் இல்லாம இன்னும் பல வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் உள்ள இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அந்த கோல்டை வச்சு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். மேக்னெட், வேகமா போறது, அந்த ஸ்டீம் என்ஜின், அந்த மாதிரி அந்த பவர்ஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்டவாளங்கள் எல்லாமே ரொம்ப சவாலாவும் இருக்கும். மேல பாறை விழுவுற மாதிரி இருக்கும். சிலந்தி பூச்சில இடையில வந்து டார்ச்சர் பண்றதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கேமுங்க. போர் அடிக்குதா அப்போ அந்த டைம்ல இந்த கேம் நீ தாராளமா ப்ளே பண்ணலாம். அதிக எம்பில கிடையாது, ஒரு 100 எம்பிக்குள்ளேயே இந்த கேம்ல வந்துரும். ஒரு சூப்பரான ஒரு கேம். நெக்ஸ்ட் பனானா காங். இந்த கேம் ஒரு என்லெஸ் ரன்னர் கேம் தான். இந்த கேம் பிளோட ஸ்டோரியே வந்து கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். கொரில்லா வந்து வாழைப்பழத்தை நிறைய சாப்பிட்டு அந்த தோல் எல்லாம் ஒரு பக்கமா தூக்கி போடும். அந்த சாப்பிட்டு தூக்கி போட்ட தோல் எல்லாமே அது பெரிய ஒரு மலை மாதிரி ஆகி அது அப்படியே சரிய ஆரம்பிச்சு நம்ம குரங்குராஜா வந்து அதுவே துரத்த ஆரம்பிச்சிடும். ஒரு சுனாமி மாதிரி அங்க இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதா ஒரு ஸ்டோரியா இருக்கும். சிம்பிளான ஸ்டோரி, காமெடியாவும் இருக்கும். அந்த பெரிய வாழைப்பழ குவியல்ல இருந்து நம்ம தப்பிச்சு அங்க வர ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி போறதா கேமா இருக்கும். சிங்கிள் ஃபிங்கர் கண்ட்ரோல்ல இருந்து கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா குதிக்கிறது, அது அழுத்தி பிடிச்சா காத்துல பறக்கிற மாதிரி. அந்த மாதிரி நீங்க பறந்து மேலே கீழையும் போய் அங்க வர அந்த வாழைப்பழத்துல புரிச்சு அது நமக்கு எனர்ஜி, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரம் ஓடுறோம் அப்படிங்கறத கேமா இருக்கும். பவர் அப்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். கேம் இடையிலேயே பவர் அப்ஸ் எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். பன்னி, ஒட்டகச்சிவிங்கி, பறவை, அவங்க மேல ஏறி சவாரி செய்யற மாதிரி நல்லா ஃபன்னா இருக்கும். இதுல காடு மட்டும் இல்லாம குகையில போற மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள நீந்தி போற மாதிரி இருக்கும், மரங்களை உச்சியில தாவி போற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு கேம்ங்க. 2D கிராபிக்ஸ்ல தரமா பண்ணிருப்பாங்க. ஜாலியா ப்ளே பண்ணலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது. நெக்ஸ்ட் சூப்பர் மேரியோ ரன். அதிகாரப்பூர்வமா பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ண ஒரு சூப்பர் மேரியோ கேம் தான். இந்த கேமும் ஒரு என்லெஸ் ரன்னர் கேம் தான். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா இந்த கேமோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். வில்ல பவுசர் வந்து இளவரசியை வந்து கடத்திட்டு போயிருவான். அது கடத்திட்டு போறது இல்லாம அந்த கோட்டையை அழிச்சிருவோம். அந்த இளவரசியை காப்பாற்றுவோம், அந்த அரண்மனையை வந்து மீண்டும் பழையபடி அழகாகவும் நம்ம வந்து நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த கேம் பிளேயோட ஸ்டோரியா இருக்கும். இது ஒன் ஹேண்ட்ல பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் வந்து ஒரு டாப் கேம் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா முன்னாடியே ஓடிட்டே இருப்போம், நம்ம டேப் பண்ண அப்படி ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் அழுத்தி பிடிக்கிறோமோ அது தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ்லாம் தாண்டி குதிப்பாரு. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த ஹர்டில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கிராபிக்ஸும் நல்லாவே பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. இந்த கேம்ல ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்கும். வேர்ல்டு டூர் அப்படிங்கிற ஒரு மோட்ஸ் இருக்கும். 6 வேர்ல்ட்ஸ்ல 24 லெவல்களை கடந்து நம்ம இளவரசி வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கும். டோட் ரேலி, மத்த வீரர்களோட போட்டிட்டு நம்ம அங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். நமக்குன்னு ஒரு சொந்த அரண்மனையை வாங்கலாம். நம்ம அந்த போற வழியில அந்த காயின்ஸ் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நமக்குன்னு ஒரு அரண்மனையை பில்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கேம் வந்து பண்ணுக்கு குறைச்சல எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. பக்காவான கேம்ங்க. இந்த கேம்ல இருக்கிற ஒரு சின்ன குறை என்னன்னா, இந்த கேம்ல நீங்க எல்லா லெவல்ஸும் ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். சுமார் 800 rupees வரும். நீங்க ஜாலியா ஓடுறதுக்கு மட்டும் விளையாடலாம். மற்றபடியெல்லாம் அந்த காசு பே பண்ணி விளையாடணும்னு நான் வந்து சஜஸ்டே பண்ண மாட்டேன். அதுக்கு நீங்க மோட் வெர்ஷன் வந்து நீங்க வேற ஏதாவது ஏபிகேல டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சோனிக் டேஷ். சோனிக் ஹெட்ஜாக் அந்த கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, தீய விஞ்ஞானி டாக்டர் எக்மோன் அவரும் அவரோட கூட்டாளியும் டாக்டர் ஜாஸ் அவங்க வந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. அப்ப அவர்களோட தீய திட்டங்களை வந்து தடுக்கிறதுக்காக அவர்கள் பரப்பி வச்ச தடைகள்லாம் தாண்டி மின்னல் வேகத்துல நம்ம சோனிக் தலைவர் வந்து ஓடி போய் இந்த உலகத்தையே காப்பாத்துறது இதோட வேலையா இருக்கும். இந்த கேம்ல சோனிக் மட்டும் தனியா இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டெய்லிஸ், நக்கிள்ஸ், எமி, அந்த மாதிரி அவங்களையும் வச்சு நம்ம கேம் பிளே பண்ணலாம். அவங்களும் இந்த ஸ்டோரியில மாறி வருவாங்க. கேம் பிளேல மாத்தி விளையாண்டுக்கலாம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். சிறப்பம்சம் நீங்க பாத்தீங்கன்னா டேஷ் மூவ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த எனர்ஜி பார் வந்து ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த டேஷ் பார் கொடுத்தீங்கன்னா அந்த டேஷ் மோடுக்கு போயிட்டு ரொம்ப வேகமா ஓடுவான். ரொம்பவே வளைஞ்சு போகும். சூப்பரா இருக்கும். கேமரா ஆங்கிள்ஸும் பயங்கரமா இருக்கும். போற வழியில எதிரிகள்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் ஸ்பின் அட்டாக் மூலியமா அடிச்சு பறக்கூட்டு போயிட்டே இருக்கலாம். போற வழியில பாஸ் ஃபைட்ஸும் வருங்க. இந்த கேம்ல தத்ரூபமா பண்ணிருப்பாங்க.
நெக்ஸ்ட் பிளேட்ஸ் ஆஃப் பிரிம். சப்வே சர்ஃபர்ஸ் உருவாக்குனாங்கல்ல, அதே சைபோ நிறுவனம் இந்த கேம் வந்து உருவாக்குனாங்க. இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் வச்சு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இந்த கேம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இன்னும் ஞாபகம் இருக்கு. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா அரக்கர்களோட படையெடுப்பு. பிரிம் அப்படிங்கிற ஒரு உலகத்தை வந்து கூன்ஸ் அப்படிங்கிற ஊதா நிற அரக்கர்கள் வந்து ஆக்கிரமிச்சுப்பாங்க. அந்த அரக்கர்கள்ட்ட இருந்து இந்த பிரிம் உலகத்தை காப்பாத்துக்காக பிரிம் உலகத்துல இருக்கிற அந்த வீரர்கள் எல்லாம் வந்து ஒன்னு சேர்ந்து போர் தொடுக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஓடிக்கிட்டு ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் வந்து அடிச்சு பறக்க விட்டு இந்த உலகத்துக்கு வந்து மீண்டும் நிம்மதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது கேமோட ஸ்டோரியா இருக்கும். இந்த ஹீரோஸோட லட்சியமாவும் இருக்கும். இது மத்த கேம்ஸ் மாதிரி ஓடிட்டே இருந்து அந்த காயின்ஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. போற வழியில அந்த தீய சக்திகள்லாம் வருவானுங்க. அவனுங்க எல்லாம் நம்ம வாழை வச்சு அப்படியே காது மேலே போட்டு அடிச்சு பறக்கிட்டு போற மாதிரி இருக்கும். வால் ரன்னிங் பண்ணிருப்பாங்க. செல்ல பிராணிகளை வச்சு அவங்க மேல ஏறி அந்த சவாரி பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஆர்மர் எல்லாமே இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு வேர்ல்டும் தனித்தனி கிராபிக்ஸ்ல சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. எப்படி சொல்றேன்னா ஒரு மேஜிக் டோர் மாதிரி இடையில வரும். அந்த டோருக்குள்ள போனீங்கன்னா நீங்க வேற ஒரு உலகத்துல இருப்பீங்க. அந்த மாதிரி கேம் வந்து போக 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 வேகமா போயிட்டு இருக்கும். கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய பாசஸ் இடையில வருவாங்க. சூப்பரா இருக்கும். சஜஸ்ட் பண்ற மஸ்ட் பிளேயபிள் கேம். நெக்ஸ்ட் விக்டர் சீரிஸ் 1 and 2 எஸ்கேப் ஆகி ஓடுறதா கதையா இருக்கும். ஒரு மர்மமான ஆளுங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதா கதையா இருக்கும். ஷேடோ கிராபிக்ஸ்ல பண்ணிருப்பாங்க. 2D கேம் ஸ்டைல்ல சைட் ஸ்க்ராலிங்ல பண்ணிருப்பாங்க. தரமான கேமுங்க. சூப்பரா இருக்கும். ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் வந்து மனுஷங்களை எல்லாம் ரோபோக்களா மாத்தி அவங்களோட மூளை எல்லாமே ஒரு கருவி மாதிரி கட்டுப்படுத்தி அவங்கள வேலை வாங்கி உலகத்தை கட்டுப்படுத்த நினைப்பாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ விக்டர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டு அந்த சிறையில இருந்து தப்பிச்சு ஓடி வராரு. அவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த செக்யூரிட்டி கையில வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வருவாரு. அங்க இருந்து ஸ்டார்டிங்ல அந்த ஹீரோ அந்த கண்ணாடியோட ஸ்டோர் வர மாதிரி இருக்கும். அங்க இருந்து ஆரம்பிக்கும் கேம். சூப்பரா இருக்கும். 2D சைஸ் காலிங் தான் பண்ணிருப்பாங்க. தரமான கேம். போற வழியில அந்த ஹர்டில்ஸ் தாண்டி போற மாதிரி இருக்கும். லேசர்ஸ்லாம் இடையில வரும். பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிப்பானுங்க. இடையில அந்த பவர்ஸ் புடிச்சு ஏகப்பட்ட அந்த ஸ்டண்ட்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கேமுங்க. டஃப்பாவும் இருக்கும். சேம் அதே தான், கொஞ்சம் கூட மாறாம வெக்டர் 2லயும் பண்ணிருப்பாங்க. வெக்டர் 2லயும் சேம் ஸ்டோரி தான். கொஞ்சம் அந்த பசில்ஸ் ஹர்டில்ஸ்லாம் வந்து டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. லேசர் கன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. ஒன்ன கம்பேர் பண்ணும்போது 2 வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். சூப்பரான ஒரு கேமுங்க. நெக்ஸ்ட் டெம்பிள் ரன் சீரிஸ். இந்த கேமை விளையாடாம யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. சூப்பரான கேம்ங்க. ஆண்ட்ராய்டு நான் மொபைல் வாங்கினப்ப ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண கேம் டெம்பிள் ரன் தான். ஏன்னா இந்த கேம் வந்து ஒரு சில ஆப்ஸ்ல இன்பில்டாவே வந்துரும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இன்பில்டா ஒரு 5-6 கேம் இருக்கும். டாக்டர் டிரைவிங், சப்வே சர்ஃபஸ், டெம்பிள் ரன், ஜெட் பேக் ஜாய்ரைடு எல்லாமே வந்து இன்பில்டா வந்திருக்கும். அப்போ வந்து இந்த கேம் நான் ட்ரை பண்ணேன். இன்னமும் என் மொபைல்ல இருக்கு. எப்பயே போர் அடிச்சுன்னா அந்த கேம் ப்ளே பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான். அதுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் நான் அன்லாக் பண்ணிட்டேன். சரி, ஓகே, அதை விடுங்க. ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு துணிச்சலான ஒரு ஆய்வாளர் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச பழங்கால கோயிலுக்குள்ள வந்து போறாரு. அங்க ஒரு விலமதிப்புள்ள ஒரு தங்க சிலையை வந்து அவர் திருடுறாரு. அந்த சிலைக்கு பாதுகாவலா இருக்கும் ஈவில் டெமான் மங்கீஸ் ஒரு 3 குரங்கு வந்து நம்மள துரத்துவாங்க. அங்க இருந்து நம்ம எப்படி தப்பிச்சு போறதா கதையா இருக்கும். இதே டெம்பிள் ரன் 2ல வந்து வேற மாதிரி இருக்கும். சேம் கான்செப்ட் தான். அங்க வந்து வானத்துக்கு மேல இருக்கிற ஒரு கோயில்ல போய் இவர் வந்து அந்த தங்கத்தை வந்து ஆட்டை போட ட்ரை பண்ணுவாரு. அங்க வந்து ஒரு பெரிய மங்கி வந்து துரத்தும். இங்க 1ல வந்து ஒரு 3 மங்கி துரத்துற மாதிரி இருக்கும். 2ல வந்து ஒரு பெரிய ராட்சச மங்கி வந்து துரத்துற மாதிரி இருக்கும். இந்த 2 கேமுக்கு இது மட்டும் தான் சின்ன டிஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. டெம்பிள் ரன் 1ல வந்து அந்த கோயிலை சுத்தி நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி கீழே போற மாதிரி இருக்கும். டெம்பிள் ரன் 2 வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஆகாயத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மேகங்களுக்குள்ள எல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். பவர் ஹவுஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வேகமா ஓடுறது, மேக்னெட் மாதிரி இழுக்கிறது, அந்த கொஞ்ச நேரம் நம்ம மறைஞ்சிருவோம். எதுலயுமே இடிக்காத மாதிரி நம்ம ஜாலியா போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த டில்ட் மொபைல் ஸ்கிரீனை ஆட்டி அந்த கேம் மூவ் ஆகுறதும் புதுசா இருந்துச்சு. டிஃபரெண்டாவே பண்ணியிருந்தாங்க. செம்ம ஹிட் ஆனிச்சு. அது இல்லாம இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க லெஃப்ட் ரைட் திரும்புறப்ப அந்த ஸ்கிரீன் வந்து டடக்குன்னு ஒரு மாதிரி திரும்ப பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கேன் அப்படின்னு தெரியல. இந்த எல்லா கேம்ஸ் நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா அதோட ஹை ஸ்கோர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் ஜெட் பேக் ஜாய்ரைடு ஒரு புகழ்பெற்ற இன்ஃபினிட்டி ரன்னர் கேம் தான். ஹரிசாண்டல்ல பண்ணிருப்பாங்க இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோ பேரி அவர் ஒரு விற்பனையாளர். அவர் வந்து வாழ்க்கையே சலிச்சு போய் ஒரு மாதிரி இருப்பாரு. அந்த டைம்ல ஒரு நாள் ஒரு சீக்ரெட் லேப் வந்து அவர் வீட்டுல இருந்து ஜன்னலியா பாக்குறாரு. அங்க ஒரு மிஷின் கன் ஜெட் பேக் இருக்கிறத பாக்குறாரு. அந்த மிஷின் கன் ஜெட் பேக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவர் எஸ்கேப் ஆகி ஓடி வரப்ப அங்க அந்த லேபோட ஆளுங்க அந்த அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து நம்மள பிடிக்கிறாங்களா இல்லையா அதாவது ஸ்டோரியா இருக்கும். அவங்கள இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறதா ஒரு கதையா இருக்கும். இந்த கேம்ல ஒன் டச் கண்ட்ரோல் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. டச் பண்ணா மேல போயிட்டு கீழே வர மாதிரி தான் இருக்கும். சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. ஜாலியா பறந்துட்டே போகலாம். ஏகப்பட்ட மிஷின்ஸ்லாம் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இடையில அந்த ஹடில்ஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். சொல்ல போனா ராட்சச ரோபோ பறக்கிற மிஷின் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தவற இந்த டெலிபோர்ட்டிங் சிஸ்டம்ல இந்த கேம்ல இருக்கும். பெரிய டிராகன்ல வருங்க. நெருப்பு கக்கிட்டே ஒரு மெக்கானிக்கல் டிராகன்லாம் வரும். எல்லாமே அருமையா பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட கிராபிக்ஸும் சூப்பராகவே இருக்குங்க. ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸா ஆஃப்லைன்ல கேம் விளையாடணும்னா நீங்க இந்த கேம் தாராளமா ட்ரை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் சப்வே சர்ஃபஸ். இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி தான் சப்வே சர்ஃபஸ் சிட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ளே பண்ணி பார்த்தேன், தரமா இருக்கு கைஸ். கிராபிக்ஸ் பஞ்சமே இல்லாம அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிருக்கானுங்க. ஒன்ன கம்பேர் பண்றப்ப 2 கிராபிக்ஸ் வந்து சூப்பராவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சிட்டி 2.0 மாதிரி பண்ணிருக்காங்க இந்த கேம். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ரயில்வே ட்ராக்ல பெயிண்ட் அடிக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு டைம் பெயிண்ட் அடிக்கிறப்ப அந்த போலீசர் ஆபீசர் வந்துரும், அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து அந்த நாயை வச்சு துரத்திட்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மாற்றமா இல்லையா அப்படிங்கிற கதையா இருக்கும். கேம் படி பார்த்தா நம்ம மாட்டவே மாட்டோம், நம்ம அவுட் ஆகி மாற்றமா தான் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு எல்எஸ் கேம்னா இந்த கேம் தான். இதுல இருக்கிற பவர் அப்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். மேக்னெட், ஜெட் பேக், அந்த ஷூ, ஸ்டார் மாதிரி ஒன்னு இருக்கும். அது பிடிச்சினா பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்க சப்வே சர்ஃபஸ் சிட்டில பாத்தீங்கன்னா ஜெல்லி ஆட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருப்பாங்க. சப்வே சர்ஃபஸ் சிட்டில ஏகப்பட்ட மேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்வே சர்ஃபஸ் 1ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த சீசன் தகுந்த மாதிரி அப்டேட் வரும், அங்க மேப்பே மாறி இருக்கும். ஆனா இங்க வந்து ஏகப்பட்ட மேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா மிஷன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இந்த சப்வே சர்ஃபஸ் சிட்டில. அதனால நீங்க போர் அடிக்காம இந்த கேம் விளையாடலாம். 1 கம்பேர் பண்றப்ப 2 தரமாவே பண்ணிருக்காங்க. இதோட கம்பேரிசன் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து போஸ்ட் பண்றேன். ரொம்பவே பிடிச்ச இப்பவும் சலிக்காத ஒரு கேம்னா இந்த சப்வே சர்ஃபஸ் தான். நெக்ஸ்ட் ஃபைனலா லாரா கிராஃப்ட் ரீலிக் ரன். ஒரு புகழ்பெற்ற டாம் ரைடர் கேமை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு எண்ட்லெஸ் ரன்னர் கேம் தான் இந்த கேம். ஆக்ஷன் அட்வென்ச்சர் வேணுமா, இந்த கேம்ல தாராளமா இருக்கு. ஓடிக்கிட்டே எல்லா ஆக்ஷனும் பண்ணலாம், சுடலாம், பைக் ஓட்டலாம், டைனோசரை சுடலாம், எல்லாமே பண்ணலாங்க இந்த கேம்ல. சூப்பராகவே இருக்குங்க. ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா லாராவோட ஃப்ரெண்டு கார்ட்டர் பெல் வந்து ஒரு ரகசிய ஆய்வு பண்ணும்போது மாயமாயி போயிடுறாங்க. அந்த டைம்ல லாரா வந்து அவங்க தேடி போறாங்க. அந்த டைம்ல உலகத்தையே அழிக்கிற ஒரு பெரிய சதி திட்டத்தை லாரா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லாரா வந்து அவங்களோட காணா போன ஃப்ரெண்டை காப்பாத்துறாங்களா இல்ல அந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த சதி திட்டத்தை வந்து முடிக்கிறாங்களா அப்படிங்கிற கதையா இருக்கும். இந்த கேம்ல வந்து ஜங்கிள் டெம்பிள் இருக்கும், டெசர்ட் பாலைவனமும் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பனிமலையெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல ஓட்டுற அந்த பைக் ரைடு நான் ஃபேவரட். அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோல ஒரு 10 to 12 கேம் நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நான் மிஸ் பண்ண கேம்ஸ் நீங்க உங்க சைல்ட்ஹுட்ல இல்ல இப்போ நீங்க ப்ளே பண்ணிருந்த கேம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க guys. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோல இந்த மிஸ் பண்ண கேம்ஸ் நான் ஆட் பண்ணி போடுறேன் guys. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரையும் பை பை guys.